என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் போய் அமர்றாரு. மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் மன நிம்மதி, மன தெளிவு ஏற்படும். 4ஆம் இடத்துல ஒரு ஊரே வரப்போகுது. அப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இடம். அந்த இடத்துல உங்களுடைய திறமைகள் மேம்பட போகிறது. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகிறது? கமான் விருச்சிக ராசி, கமான் கமான் இந்தியா ஜி காத்தோ, ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? அந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த கமான் இந்தியா பாட்டு மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கமான் கமான் விருச்சிக ராசி கமான்னு போட்டுக்கணும். காரணம், 4ஆம் இடத்திலே ஒரு ஊரே வரப்போகிறது. 4ஆம் இடத்துல ஒரு ஊரே வரப்போகுது. அப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான இடம். அந்த இடத்துல உங்களுடைய திறமைகள் மேம்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த படிநிலையை அடைய போகிறீங்களோ அது உங்கள் கண்ணு முன்னாடி வெளிச்சமாக தெரிய போகுது. உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. அடுத்த டீம் லீடராக யாரை போடுறதுன்னு தான் தெரில, அதான் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் முன்னாடி கையை கட்டிட்டு ராம்ஜின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை நீங்கள் அடுத்த டீம் லீடராக போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். உங்கள் பாஸே உங்கள்கிட்ட கேட்பார். அப்போ அவர்கிட்ட பேசும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும், உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தணும். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடத்தை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு விஷயமும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாதவங்க தொழிலை ஏமாற்றம் அடைகிறாங்க. அந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் தலைவர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் போய் அமர்றாரு. மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் போய் அமர்ந்திருக்கார். இந்த சனி பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சம சனி அப்படின்னா பேர்லேயே இருக்கு இல்லைம்மா, பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவான் உங்களுக்கு இருக்காரு. அப்போ பொதுவாக சனியை பற்றி ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்காமா, அப்போ வேறு 8 கோள்களும் உங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட பெரிய லெவலில் கெடுக்க முடியாதும்மா. ஸோ இதை விட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்குது? சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 4, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் வந்த அதிபன், 4ஆம் பாவம் சுகஸ்தானத்துக்கும் வந்த அதிபன். சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அப்படின்போது நிறைய கம்ஃபர்ட்டை கொடுப்பாமா, கவலைப்படாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், குழந்தை இல்லைன்னு வைத்தியோன்னு 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம்மா, 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம்மா, 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம்மா, பெருசாக பலன் இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டுமா. பொதுவாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் மன நிம்மதி, மன தெளிவு ஏற்படுகிற காலகட்டம். குறிப்பாக 3 மற்றும் 4 குறியோடு சேர்ந்து இருக்கும்போது இப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகமாக சார் ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு வீடு மாற்றுறது, இது போன்ற வீடு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு செயல் நடக்க போகுது. இது இன்னும் திருமண ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, குழந்தை ரீதியாக ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம திடீர்னு எதிர்பார்க்கலைங்க, இப்போ ஒரு அமைப்பு வருதுங்க, மாற்றலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வருது. சார் வீடு மாற்றுறதெல்லாம் ரொம்ப இதான்னு கேட்டால், வீடுங்கிறது நம்ம உடம்பு போன்றது. அப்போ வாஸ்து படி அந்த ஒரு இடம் செட் ஆகலை. ஒரு இடத்து ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்குங்க, வந்தால் டெவலப் ஆனேம்பாங்க. ஒரு சிலர் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க, அது மனநிலைமையை மாற்றக்கூடியது, நம்ம உடம்புக்கு ஒத்துழைக்கக்கூடியது. அந்த மாதிரி அப்போ வீடு எவ்வளோ முக்கியம்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உண்டு, அதை பாருங்கள். அப்போ இதில் இந்த நேரத்தில் தான் திடீர்னு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு இது சம்மந்தப்பட்ட ரொம்ப அற்புதமாக இருக்குது. எடுத்தோடனே சொல்லணும், குழந்தை சம்மந்தப்பட்டது நிறைய பேர் குழந்தை இருக்குமா இல்லையா, குழந்தைக்கு பிளான் பண்ணலான் இருக்கோம், இப்போ அமையுமா, இது போன்ற விஷயத்துக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியது. குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு வளர்ச்சியான காலகட்டம். 5 6 இருக்கும்போது 7 சம்மந்தப்படும், 7 5 சம்மந்தப்படும் பொழுது ஒரு திடீர் வாய்ப்பாக நல்ல மருத்துவம் சம்மந்தப்பட்டது அமைஞ்சு ஒரு யோக பலன் கொடுக்கிற காலகட்டம் உண்டு. 4ஆம் இடத்துல உங்கள் பாஸ் உங்கள்கிட்ட பேசுகிறத நீங்கள் அந்த கரெக்டான டைமிங்கில் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வரும். பெரும்பாலும் பணத்திற்கு ஆசைப்படாதீங்க. பணம் என்பது இருக்கும்போது கரைந்து விடும். ஆனால் பணத்து மீது பதவி, லெகசி, நம்பிக்கை, வேர்டிங்ஸ், அதில் நம்பிக்கை வைங்க. அதுதான் லாங் டேர்ம்.
ஸோ அப்போ 4ஆம் இடத்துல எத்தனை பேர் வரும்பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, ஒரு ஊரே வரப்போகுது. 4ஆம் இடத்து சனி பகவான் அடுத்து மார்ச் 6ஆம் தேதி 5க்கு போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாதுங்க. நீங்கள் சனியை மட்டும் சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் மட்டும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. சனி கொடுத்தால் தடுக்க ஆள் இல்லை என்பது தான் உண்மை. உண்மையிலேயே சனி பகவான் பெரிய டான். இவரை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தன ஒரே ஆள் யாருன்னா அது அடியேன் மட்டும்தான். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன அப்படின்னா இவருடைய ஒவ்வொரு விஷயமும் அப்படிப்பட்ட விஷயம். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன கேட்டாலும் தருவார், என்ன பலன்கள் கேட்டாலும் தருவார். பூர்வீகத்தில் எங்களுக்கு நிறைய சொத்து இருக்குமா, இது வரைக்கும் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. நிறைய பேருக்கு பூர்வீகம் சார்ந்து சொத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டுமா. இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி 5ஆம் பாவத்தில் உட்காரும்போது, சனியை பொறுத்த வரைக்கும் தர்ம கர்மாதிபன்மா. இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்போம், எத்தனை பொறுப்பில் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்போம், அத்துணை நல்ல விஷயங்களும் நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கெட்டதையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். கெட்டது கம்மி, நல்லது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இதுக்கு மேலே நல்ல விஷயம் தானே இருக்குது. அதுக்கு மேலே வந்து பாருங்கள், சனி பகவானோட பார்வை 2, 7, 11ஆம் பாவத்தை பார்க்குறோம். அப்போ ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனப்பிராப்தி அப்படின்றது இருக்கும். நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். யாருக்கும் பெரிய லெவலில் வாக்கு கொடுக்க வேண்டாம். இந்த வேலையை நான் இந்த காலகட்டத்தில் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது செய்ய முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே விருச்சிகம் ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அப்படின் போது யோசித்து தான் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மைண்டு கொஞ்சம் மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப அனுபவப்பட்ட ரொம்ப இளம் வயசில் மனசு மாறிட்டே இருப்பாங்க. அப்போ பெருசாக எப்பயுமே யாருக்கும் வாக்கு கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம். நீங்கள் விருச்சிகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறான். கணவன் மனைவி இடையே அன்பு அப்படின்றது மலரும். அதே மாதிரி பாசம், அந்த ஆழ் மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது வரும். ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்றத தவிர்க்கிறீங்க அப்படின்னா தவிர்க்கலை அப்படின்னா ஆழ் மனது எண்ணங்கள் வெளியவே வராது. அப்போ கணவன் மனைவியாக விட்டு கொடுத்தா மட்டும்தான் லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பாருங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெருத்த லாபம் அப்படின்றது கொடுவார். முக்கியமாக திருமணத்தை பற்றி தாங்க பேசணும். திருமணம் கூட்டு சார், திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னப்போ அந்த ராசிக்கு 7க்குரிய ஒரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் வருகிறது. இறைவன் அருளாலே திருமண அமைப்பு வருகிற காலகட்டம் சொல்லியிருந்தாச்சு. அப்போ நிறைய பேர் திருமணம் இருக்கா இல்லையா தட்டி போகுது அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ கூடி வருகிற காலகட்டம். மனதுக்கு பிடித்த வரன் வருகிறது. ஆண் பெண் இருவரும் இத்தனால செஞ்ச பரிகாரங்கள் பலிதமாக இப்போ தான் நடக்க போகுது. சார் இப்போ வருகின்ற வரன் வந்து இப்போ என்னென்னா திடீர்னு சொந்தத்துலேயும் கேட்குறாங்க, அசல்லையும் கேட்குறாங்க, எங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கும். பொதுவாக திருமணம் பார்க்கும்பொழுதுங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், 10 பொருத்தம் தாண்டி கிரக பொருத்தம், கட்ட ரீதியான பொருத்தங்கள், தசாபுத்தி ரீதியான பொருத்தங்கள், அதில் அந்யோன்யம் இருக்க இன்றைய காலகட்டத்தில் திருமண பொருத்தம் தான் இருக்கிற டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா அந்த காலத்தில் எல்லோரும் பிஸ்னஸ்க்கு போயிட்டு இருந்தோம். 10ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர். அப்போ ஆணோ பெண்ணோ 2 பேருமே சேர்ந்து ஒரு குடும்பத்தில் 6ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. 6ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அது 7க்கு விரயம், பார்ட்னர்ஷிப்புக்கு விரயமாக இருக்கிறது. அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போட வேண்டிய கால சூழ்நிலை இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக கையாண்டுட்டாலே ஜாதக பொருத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பல விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு சிலர்லாம் மறைமுகமாக பையன் எங்கள் வீட்டு சைடு வருவாங்களான்னு மாதிரிலாம் கேட்குறாங்க. ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்தளவுக்கு இருக்கிறதுல ரைட். அடுத்து இந்த ராசிக்கு இப்போ வேலை ரீதியாக உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டமாக இருக்குது. இந்த 4ஆம் இடத்துக்கு போகிறாங்க. இப்போ வேலையில் மாறுதலுக்கு உண்டான காலகட்டம். வேலை மாறுதல்னால் எப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறது, ஜாப் பொசிஷன் மாறுறது, இல்லை வேறு கம்பெனியை மாற்றிக்கணுங்கிறேன், ஒரு இடத்தையே நான் மாற்றலான் இருக்கேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். நிறைய பேர்த்துக்கு அது மாற்றக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ஆள் வேறு இத்தனை நாள் வக்கரமாக இருந்தார், உங்களை பெருசாக ப்ராப்ளம் பண்ணலை, ஏதோ மணி ஃப்ளோ வந்தது, கடன்லாம் அடைச்சிட்டிங்க, ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ வண்டி ஓடிடுச்சு. ஆனால் இந்த மார்ச் 6க்கு அப்புறம் இனிமேல் பொருளாதாரத்தை பார்த்து செலவு பண்ணணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவு வரும். அஷ்டம குரு வந்துட்டார், வயிற்றுலேயே பிரச்சனை வரும். வயிற்றுலேயே லிவர்லேயே பிரச்சனை வரும். முக்கியமாக லிவர், கிட்னி, பெருங்குடல், இண்டஸ்டைன் மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நைட் டைம் நிறைய இந்த ஃபுட்டி லவர்ஸ்லாம் ராத்திரி 2 மணி 3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது பார்க்குறேன். சென்னையில் ஃபுல்லாக இந்த கலாச்சாரம் பார்க்கும்போது அழுவுறதா சிரிக்கிறதான்னு தெரில. எல்லாம் மாற்றி மாற்றி போட்டி போட்டு 3 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றது, அது பல்காக அது என்ன மக்கு பக்கெட்டு பிரியாணி சாப்பிட்றது,
அதெல்லாம் பிரியாணி மேலே இருக்கிற மரியாதையே போச்சு. உண்மையில் ஒரு காலத்தில் அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும். அது ஏங்கிட்டு இருந்த வரைக்கும், அது சாப்பிட்ட வரைக்கும் உடம்பு நல்லா இருந்தது. வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பெனியில் கெட்டு குதிரை கூப்பிட்டு போவாங்க. அன்றைக்கி நாள் மட்டும் லைட்டாக திருத்த வரியாக ஜாலியாக இருப்போம். அப்போல்லாம் உடம்பு நல்லா இருந்தது. காரணம் என்னென்னா, அதெல்லாம் வந்து ஒரு என்னைக்கோ அப்படின்னு இருந்தது. ஆனால் என்னைக்கு இதெல்லாம் வந்து 10 அடிக்கு ஒரு பிரியாணி கடை வந்ததோ அன்றைக்கி போச்சு நம்ம உடம்பெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அளவுக்கு அதிகமாக நம்பி ட்ராப் ஆகிறதும் வேண்டாம். மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் அதுவும் வேண்டாம். கணவன் மனைவி இடத்தை வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம். பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் பெரிய லெவல் ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம். குடும்பத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நெகட்டிவும் நான் சொல்லியிருக்கேன். சரி, அதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன். அம்மா நான் படிக்கிற குழந்தம்மா, நான் வந்து 10th படிக்கிறேம்மா, எனக்கு எப்படிம்மா இருக்கோ அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சனி ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா விதி கிரகம், அதுக்கும் மேலே அவன் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான். நான் ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா சனி பாஸ் பண்ணி விட்டுருவான், கவலைப்பட வேண்டாம். ஆனால் எதுவுமே தெரியல அப்படின்னா பாஸ் பண்ணி விடக்கூடிய கிரகம் சனி கிடையாது. இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்களுக்கு படிக்கிறத தவிர வேறு என்னம்மா வேலை, எங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கட்டும், கூட படிக்கவும் படிங்க. சரிங்களா? நீங்கள் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, படிப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். படிப்பு தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்துது, பக்குவப்படுத்துது, நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மேன்மைப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அப்போ படிக்காதவங்களுக்குலாம் அதெல்லாம் இல்லையா அப்படின்னா, படிக்காதவங்க அனுபவத்தில் இதெல்லாம் கற்றுக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். படித்தவங்க சின்ன வயசுல இதெல்லாம் கற்றுக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்ற அர்த்தம் இல்லை. இட் வில் டேக் மச் டைம் ஃபார் தம் டு லேர்ன் ஆல் திஸ் திங்ஸ். ஆனால் நம்ம படிக்கிறவங்களுக்கு அது எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்மளோட குருமார்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ படிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேத்துக்கு இந்த ராசிக்கு என்ன வரும்? இந்த ராசி பிஸ்னஸ் பண்ண தோணும். அரசாங்க பதவி உயர்வுகள் வருகிற அந்த எண்ணங்கள் வரும். இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வேறு இடத்துல வாங்கி இங்கே விற்கிறோம். அப்போ அந்த விற்கக்கூடியது இப்போ பொதுவாகவே உங்களுக்கு ஒரு சில ஆஃபீஸோ இல்லை உங்கள் ஸ்தாபனத்தையோ புதுப்பிக்க வேண்டிய காலகட்டம். சார், பெயிண்ட் அடித்து மாற்ற வேண்டியது, இல்லை விளம்பர பலகைகள் மாற்ற வேண்டியது, சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டியது. ஒரு ப்ராடக்ட் மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு ப்ராடக்ட்டை நான் ஸ்டாப் பண்ணலான் இருக்கு. இந்த மாதிரிலாம் வரக்கூடிய காலகட்டம். சார், கடன்லேருந்து மீண்டுருவானா? இந்த ராசிக்கு இப்போ நிறைய பேருக்கு கடன் தத்தளிக்கிறது. ரிஸ்க் எடுக்கலாமா? இடம் ஒன்றுலாம் வந்திருக்கு, கடனில் மாட்டிக்க வேணாம் இல்லையா? இந்த மாதிரி விஷயம் வந்துட்டுருக்கு. அப்போ பொதுவாகவே ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் க்ளீனாக தெரியும், இது மாட்டுவீங்களா மாட்ட மாட்டிங்களா, உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா. நிறைய பேர் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வருகின்ற வருமானத்தை தாண்டி ரிஸ்க் எடுப்பாங்க. நான் சொல்லுவேன், சார் இது தசாபுத்தியில் நம்மளே பண்ண வைப்போம், இல்லைன்னா வேணாங்கிறது உங்கள் ஹாரோஸ்கோப்பாக தான் பண்ணணும். பொதுவாக இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பார்க்கணும். இப்போ இடம் வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ அடகு வைக்கிறது, ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. இப்போ அந்த மாதிரி அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய முயற்சி பண்ண ஃபஸ்ட்டு கையில் இருக்க காசு தொகை வரப்போது, அந்த பணத்தை ஃபஸ்ட்டு அடகு வைத்த பொருளை மீட்டுங்க. அந்த அடகு வைத்த பொருளை மீட்டுட்டு அடுத்து இல்லை சார் ஒரு இடம் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வேணும், தேவையான சேஃபஸ்ட் இதில் பொதுவாக கொஞ்சம் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்தால் நல்லாக இருக்கும். அதுதான் இந்த ஜாதகத்துக்கு. இப்போ நிச்சயமாக மீண்டு வந்துடுவோம், ஜெயிச்சிடுவோம், நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு இந்த குரு பார்வை வருகிற காலகட்டம் வந்தாச்சு. நிச்சயமாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணலாம். உங்களுக்கு உடல்நிலை மட்டும் கவனிக்க வேண்டிய ஜாதகம். உடம்பு சம்மந்தப்பட்டதாக மாறி மாறி ஸ்கின் அலர்ஜி ஒருத்தருக்கு, ஒரு சிலருக்கு ப்ரெஷர் வேரியேஷன் லைட்டாக இருக்குது. ஒரு சிலர் சொன்னார், நான் சொன்னோன்னே சார் இதயம் சம்மந்தப்பட்ட பகுதி லங்ஸ் சம்மந்தப்பட்ட பார்த்துக்கன்னு சொன்னேன், பம்பிங் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அப்படின்னார். 50 கீழே இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்போ சொன்ன அடுத்த சொல்லும்போதுன்னா அவருக்கு அங்கே அந்த ராசி ரீதியாகவே ஒரு மாற்றம் வருது. அந்த வயது உடையவங்க தசாபுத்திலாம் ஒத்து வந்தால் எப்படி இருக்கும், ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க, இதுதான் முக்கியமானது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில கோயில் பரிகாரங்கள் சொல்கிறேன், போயிட்டு வந்துடுங்க. சஷ்டி வழிபாடுகள் கொஞ்சம் பண்ணிக்கங்க. முருகர் சம்மந்தப்பட்டதுக்கு ஏதோ ஒரு டொனேஷனோ முருகர் கோயிலுக்கு ஏதோ முடிஞ்சால் ஒரு ஹெல்ப் பண்ணிக்கங்க. விரயம் கோயில் விரயம் சுப விரயமாக இருக்க வாய்ப்பு உண்டு. ரைட், அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.